வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றொரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, புதுக்கோட்டை காரைக்குடி பக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்என்எல் பஸ் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். நிறைய படங்கள்ல கூட என்என்எல் பஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. என்என்எல் சுபாஷ் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. ஹலோ பிரதர், வெல்கம் டு தி ஷோ. நைஸ் டு மீட் யூ. உங்களுடைய இந்த என்என்எல் பஸ் சர்வீஸ் அப்படிங்கிறது பாரம்பரியமா பண்றீங்க இல்லையா? ஆல்மோஸ்ட் ஒரு 64 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. 64 இயர்ஸ் முடிஞ்சு இப்ப 65 இயர்ஸ் ஸ்டெப்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி அதை தெரிஞ்சுக்கலாங்களா? ஆக்சுவலாக என்எல்எல் அப்படிங்கிறது வந்து கிராண்ட் ஃபாதர், லைக் எப்படி சொல்றேன்னா, எங்க நாச்சியப்பன் ஐயாவோட அவங்க ஃபாதர் வந்து ஆரம்பிச்சாங்க. அவர் பேர் லக்ஷ்மணன். என்எல்எல்லோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா என் ஃபார் நவநீத நாராயணன், என் ஃபார் நாச்சியப்பன், எல் ஃபார் லக்ஷ்மணன். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து 4 பசங்க இருக்காங்க. அவங்க பேர் தான் பாண்டியன், வைரவன், சரவணன், நாச்சியப்பன். ஓகே. இப்போ இதுல எங்க நாச்சியப்பன் ஐயாங்கிறவங்க தான் இப்போ இருக்காங்க. மொத்தம் 3 பேர் வந்து இப்போ இல்லை. ஸோ இப்போ எங்க நாச்சியப்பன் ஐயா வந்து அவரோட பஸ்ஸஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. எங்க ஐயாவுக்கு ஒரு 5-6 வண்டி இருக்கு. அதே மாதிரி மற்ற பாண்டியன், வைரவன், சரவணன் அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா பஸ்ஸஸ் இருக்கு. எல்லாருமே என்னென்ன நேம் வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் பாருங்க ஸ்டில். ஓகே. ஸோ என்என்எல் அப்படிங்கிறது ஃபேமிலி நேம். ஃபேமிலி நேம். அதே மாதிரி சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட பயங்கரமான ஒரு பிராண்ட். ஆமா, கண்டிப்பா. ஸோ என்என்எல் அப்படின்னாலே சிவகங்கை அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆரம்பிச்சாங்க இல்லையா 64 இயர்ஸ் முன்னாடி? ஆரம்பிக்கும் போது இந்த பஸ் சர்வீஸ்க்குள்ள ஏன் வந்தாங்க அப்படின்றது தெரியுமா? ஸோ அப்போ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மி. உங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டா இருக்கும் உங்களுக்கு அந்த டைம்ல பஸ் சர்வீஸ் வந்து. ஓகே. இப்போ இருக்க மாதிரி பஸ்ஸஸ்லாம் அப்போ இருக்காது. கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் இல்லை அப்படின்னா நம்ம போய் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அப்போ அந்த காலத்துல போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா தான் அவங்க பஸ் எடுத்துன்னு வராங்க. ஸோ அதுக்காண்டி தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பஸ் ரூட் எதுன்னு தெரியுங்களா உங்களோட? ஃபர்ஸ்ட் பஸ் ரூட் வந்து மதுரை டு கல்லல். எங்க சொந்த ஊர் கல்லல். அங்க இது பண்ணோம். மதுரையில இருந்து கல்லல் போறது ஃபர்ஸ்ட் ரூட் வந்து. இப்போ தனித்தனியா பிரிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. பட் என்என்எல் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழ எவ்வளவு பஸ்ஸஸ் டோட்டலா ஓடிட்டு இருக்கும்? மோர் தென் 30 to 50 பஸ்ஸஸ்க்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி தனித்தனியா பிரிஞ்சிட்ட மீன்ஸ் எப்படி சொல்றேன்னா, அவங்களுக்குள்ள அந்த பங்கு நாங்க வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாமே நாங்க ஒண்ணா தான் இருக்கோம் as usual. என்என்எல் பஸ்ஸஸ் வந்து நிறைய சினிமாஸ்ல பார்க்க முடியுது. என்னோட நினைவு சரியா இருக்கும் அப்படின்னா, ஈவன் எம்மகன் படத்துல கூட வடிவேல் வந்து பரத்தையும் கோபிகாவையும் வந்து ஏத்தி விடுவார்ல. ஸோ அந்த சீன்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா வந்து அந்த ரத்னம் படத்துல, விஷால் படத்துல கூட உங்க பஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ என்என்எல் பஸ்ஸை வந்து கேஷ் பண்றாங்க சினிமால அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஏரியாவை, சிவகங்கை, புதுக்கோட்டை அந்த மாவட்டத்தை காட்டணும் அப்படின்ற ஒரு அது தெரியுது. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? அண்ட் இந்த சினிமால கேஸ்ட் ஆகுறது அப்படிங்கிறது எப்போதுல இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலா சினிமால அது வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பூஜை படம் ரொம்ப முன்னாடில இருந்து இருக்கு. இந்த பூஜையில வந்திருக்கு, சிங்கம் படத்துல வந்திருக்கு, இப்ப ரீசெண்டா ரத்னம்ல வந்திருக்கு. அதே மாதிரி இப்ப விஷால் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய படத்துல வந்து நம்ம பஸ் வந்திருக்கு. என்ன மூவிஸ்ல வரது காரணம்னா பயங்கரமான பிராண்ட். அது எல்லாமே காரணம் பேசஞ்சர்ஸ். சோ அவங்க இல்லைன்னா நாங்க இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்க முடியாது. அப்புறம் அந்த என்என்எல் அப்படின்னாலே அந்த ப்ளூ கலர்ல தான் உங்களுடைய பஸ்ஸஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த ப்ளூ கலருக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்ன? 1960ல இருந்தே அந்த ப்ளூ கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா அப்ப ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அதனால அதை நம்ம எதுக்கு அந்த பழச ஓடணும்னு சொல்லிட்டு அதே ப்ளூ கலர்ல அங்க ரொட்டேஷன் பண்ணினே இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ப்ளூ கலர்ல டிஃப்ரெண்டான ப்ளூஸ்லாம் விட்டுருப்போம். நீங்களே பாத்திருப்பீங்க, ரகரகமா போடுவோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த ஜெட் வேக் அந்த டூரிஸ்ட் பஸ் மோட் இருக்கும்ல, டூரிஸ்ட், அது மாதிரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பாடி கட்டியிருக்கோம். நம்ம வச்சிருக்க எல்லா பஸ்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான பஸ்ஸஸ் எல்லாமே வந்து. ஓகே. என்னதான் நீங்க வந்து லோக்கல் ரூட்ல ஓட்டினாலுமே அது வந்து டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு ஈக்குவலா ரெடி பண்றேன்றீங்க? எஸ். ஓகே. டூரிஸ்ட் பஸ் ஈக்குவலா ரெடி பண்ணுவோம். பட் கவர்மெண்ட் ரூல்ஸ்ல என்ன இருக்கோ அதை படி தான் நாங்க லைன் வண்டி வச்சிருக்கோம். ஒரு கார் மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ பஸ் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எப்படி பண்றீங்க? உங்களுக்கு தனியா ஏதாவது ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் அந்த மாதிரி வச்சிருக்கீங்களா? இல்ல, சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் கிடையாது. ஆக்சுவலா நமக்கு வந்து தனியாக ஷெட் இருக்கு காரைக்குடியிலே வந்து. ஓகேங்களா? ஸோ நம்ம பஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம டிவிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு, அசோக் லைலாண்டோடது. அங்க அனுப்பிச்சிடும். நம்ம என்ஜின்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கு இல்ல, நம்மளோட வேலை வந்து நம்ம ரெகுலரா பண்ணிடணும். ஸோ நம்ம பஸ்ஸை வந்து எப்பவுமே ஆஸ் அங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே. அதே மாதிரி 2 days once, அதே இப்போ ஒரு டிரைவர் ஏறி இறங்குறாங்க அப்படின்னா அவங்க ஏறி இறங்குறதுக்குள்ள அந்த பஸ் கிரீஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது இருந்தோம்னா தான் உங்களுக்கு பஸ் ஸ்மூத்தா போகும் உங்களுக்கு. ஓகே. அதுவும் பண்ணிடுவோம். டயர் நாங்க வந்து வீக்லி ஒன்ஸ் எப்பவுமே பார்த்துனே இருப்போம், ஃபால்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரூட் அப்படிங்கிறது போயிட்டு வந்துருமா இல்ல 2 ட்ரிப்? ஆக்சுவலா இது வந்து ரொட்டேஷன் ரூட் வந்து உங்களுக்கு மொத்தம் நான் சொன்னல 4 பேரு, பாண்டியன், வைரவன், சரவணன், நாச்சியப்பன், இவங்க 4 பேரு. ஓகேங்களா? 4 பஸ் வந்து ஒரே ரூட் ஒன்று கவர் பண்றோம். மதுரை, தேவகோட்டை, காரைக்குடி. வழி வந்து காரைக்குடி வழியா போறது. ஓகேங்களா? சோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன், வைரவன் வந்து மதுரையில ஹால்ட் ஆகும்.
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அதே பாண்டியன் வைரவன்ங்கிற பஸ் வந்து இங்க தேவகோட்டையில் ஹால்ட் ஆகும். ஸோ இந்த 2 பஸ் மதுரையில் ஹால்ட் ஆச்சுன்னா எங்க சரவணன் ஐயா வண்டியும் நாச்சியப்பன் ஐயா வண்டியும் வந்து இங்க தேவகோட்டை ஹால்ட் ஆயிடும். மாறும் அதே மாதிரி டைமிங் அதுக்கேற்ற மாதிரி மாறிடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இதுதான் ஃபேமிலி பிசினஸ் என்ன கேட்டீங்கன்னா. ஓகே, பஸ் அப்படிங்கிறது நீங்க நியூ பஸ்ஸஸ் தான் வாங்குவீங்க இல்லையா? எஸ் கண்டிப்பா. ஸோ அந்த புது பஸ் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் வச்சிருப்பீங்க, இல்ல எத்தனை லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வச்சிருப்பீங்க? ஆக்சுவலாக நீ கேட்டல அது வந்து கிலோமீட்டர் கணக்கு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு காலத்தில் போய் ஒரு பஸ்ஸை சேஸ் எடுத்து பாடி கட்டி வரதுக்கு 2.5 months to 3 months மேக்ஸிமம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஒவ்வொரு பஸ்ஸாக தானே அப்போ நாங்கள் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஒவ்வொரு டைமாக எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், மதுரையில் வர்ற பஸ் இருக்குல்ல அந்த பஸ்ஸை வந்து புதுக்கோட்டை நத்தம் அந்த ரூட்டுக்கு மாற்றுவோம். ஓகே, அதுலேருந்து ஒன்று அதுக்கு மாற்றுவோம். இல்லை அப்படின்னா நாங்கள் இந்த விளாத்திக்குளம் ரூட் இருக்குல்ல, மதுரை டு விளாத்திக்குளம் நகாலபுரம் அந்த ரூட்டுக்கு மாற்றுவோம். ஓகேங்களா? ஸோ மெயின் ரூட்ல ஓடுற பஸ்ஸுக்கு புது பஸ் போட்டுட்டு அந்த பஸ் பேரலல் ரூட்டுக்கு போடுவீங்க. ஓகே, பேரலல் ரூட்டுக்கு அனுப்புவோம் நாங்கள். ஓகே, ஸோ டோட்டலா அப்படின்னா ஒரு பஸ் உங்ககிட்ட எத்தனை வருஷம் இருக்கும்? மேக்ஸிமம் 2 to 3 years வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்க புது பஸ் நாங்க இப்ப எடுக்க எப்படி நம்ம கொடுத்துருவோம் கன்ஃபார்ம். அதே மாதிரி நாங்க இப்ப கொடுக்குற பஸ் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில தான் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். ஓகே, இப்போ ஒரு 2-3 years முன்னாடி வரைக்கும் அந்த BS4 பஸ்ஸஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் BS6 வருது. BS6 வந்ததுல இருந்து இந்த ஆட் ப்ளூ அப்படிங்கிற விஷயமும் எக்ஸ்ட்ரா போட வேண்டியதா இருக்கு. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸா தானே பாக்குறாங்க டிரான்ஸ்போர்ட்ல. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? BS4 பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல BS6 வந்தது பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன கேட்டீங்கன்னா BS6 இஸ் பெட்டர். ஆட் ப்ளூ வந்து எக்ஸ்பென்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ நான் BS4 அந்த சீட்ல உட்காரத்துக்கும் BS6ல உட்காரத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, இப்போ BS6 அப்படிங்கிறது வந்து உங்கள் டிரைவருக்கு வந்து வேலை ஈஸியாகும். ஏன்னா நமக்கு அதுதான் வேணும். ஏன்னா நமக்கு வந்து டிரைவர் வந்து எப்படி சொல்றது, அந்த பழைய பஸ்ஸே போட்டு இது பண்ணக்கூடாது, புதுசு அப்கிரேட் ஆகணும். எனக்கு கேட்டீங்கன்னா BS6 வந்து கார் ஸ்டேரிங் மாதிரி தான் உங்களுக்கு யூஷுவல். அதே மாதிரி சைலன்சர் வந்து இப்போ கீழே வச்சிருக்காங்க உங்களுக்கு, அதுவும் கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி ஏன்னா இன்ஜின் ஹீட் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா BS4ல. ஸோ இப்போ BS6ல வந்து சைலன்சர் வெளியே வந்து கொடுத்துருக்காங்க ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு இன்ஜின் ஹீட் வந்து கம்மி தான் உங்களுக்கு. அண்ட் மைலேஜ்ல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கும் BS4க்கும் BS6க்கும்? ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் லைக் அது மாதிரி டிஃபர் இருக்கும் மேபி. ஓகே, அதே மாதிரி டிரைவரோட கையில தான் இருக்கு மைலேஜ் எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் இன் டிரைவர் ஹேண்ட்ஸ். ஓகே, அண்ட் உங்களுடைய ஸ்டாஃப்ஸ் பத்தி சொல்லுங்க. உங்களுடைய டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ். எனக்கு பிடிச்ச ஸ்டாஃப் எல்லாருமே நான் எப்படி சொல்றது, எங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப் வந்து அப்புச்சின்னு சொல்லிட்டு இருக்காரு, தங்கமான டிரைவர் அவரு. அதே மாதிரி மூர்த்தி அண்ணன், அவர் மதுரை வண்டி டிரைவரு. கோபி அண்ணன், அதுக்கப்புறம் இவர் கண்ண அண்ணன் சொல்லிட்டு கண்டக்டர் இருக்காப்ல, தங்கை அண்ணன் சொல்லிட்டு ஒரு டிரைவரு கோபி அண்ணன். அதுக்கப்புறம் தேவன் அண்ணன், தங்கமான ஆள் அவரு. எல்லாம் எங்க கிட்ட வேலை பார்க்குற எல்லா டிரைவருமே நாங்க டிரைவராவோ கண்டக்டரோ ட்ரீட் பண்ண மாட்டோம். எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் நாங்க எப்பவுமே ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, அவங்களோட பேர் எல்லாமே சொல்லும் போதே தெரியுது. எல்லாருமே எங்க அண்ணனுங்க தான் எப்பவுமே. ஓப்பனா சொல்றேன், நானும் நிறைய பஸ் டிரான்ஸ்போர்ட் அவங்க ஓனர் கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா எங்க ஐயா கிட்ட வந்து போய் இப்படி பேசும்போது எனக்கு அப்படியே புல்லரிச்சிடும் கொஞ்ச நேரத்துல. எப்படி சொல்றதுன்னா, எல்லாருமே ஈக்குவலா பாப்பாரு அவர். ஒரு மரியாதைங்கிறது நான் கத்துனது எங்க ஐயா கிட்ட தான் இப்ப வரைக்கும். என்னென்ன ஏரியாலாம் கவர் பண்றீங்க, என்னென்ன ரூட்ஸ்ல எல்லாம் உங்களுடைய பஸ் வந்து போகுது? அதாவது என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து எங்க ஐயாவோட பஸ் ரூட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்ன நாச்சியப்பன் ஐயாவோட பஸ் ரூட் வந்து பாத்தீங்கன்னா மதுரை, தேவகோட்டை, காரைக்குடி. அது வந்து ரொட்டேஷன் ஹால்ட். மதுரையில ஒரு நாள் ஹால்ட் ஆச்சுன்னா தேவகோட்டை ஒரு நாள் ஹால்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரூட் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி. இதுவும் எங்க ஐயாவோட ரூட் தான், நாச்சியப்பன் ஐயாவோட ரூட் தான். இந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி, புதுக்கோட்டை, காரைக்குடி 4 சிங்கிள் வண்டி. ஹால்ட் வந்து காரைக்குடி உங்களுக்கு நைட் 9:30-10 மணிக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வண்டி வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை டு நத்தம் வழி வந்து பாத்தீங்கன்னா விராலிமலை, பொன்னமரை வழியா போற வண்டி. 3 மணி நேரம் டிராவல். எனக்கு கேட்டீங்கன்னா சூப்பரான வண்டி. எனக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் ஜேர்னி போகணும், உங்களுக்கு ஒரு பஸ்ஸோட ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா எங்க நத்தம் வண்டி நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும், பயங்கர ஒரு அனுபவமா இருக்கும் உங்களுக்கு. அந்த ரோட் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இன்னொரு வண்டி ஒன்று இருக்கு, மதுரையில இருந்து போறது. மதுரையில இருந்து விளாத்திக்குளம், நாகாலபுரம் வரையும் போற வண்டி ஒன்று இருக்கு. அதுவும் நான் சூப்பர் வண்டி என்ன கேட்டீங்கன்னா, நல்ல லாங் போற வண்டி. அது வந்து இந்த தூத்துக்குடி சைட்ல போற வண்டி. அது என்ன கேட்டீங்கன்னா இந்த விளாத்திக்குளம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி பார்டர் கிட்ட. இப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பஸ் ஃபேன் பேஜஸ் இருக்கு, பட் என்னென்னலுக்கே நிறைய பேஜஸ் இருக்கு. அதுலயும் நிறைய ஃபாலோயர்ஸ் 20,000 30,000 ஃபாலோயர்ஸோட நிறைய பேஜஸ் பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தானே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றாங்க. ஸோ அது எப்படி பாக்குறீங்க? என்ன கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, பேசஞ்சர்ஸ் தான் எங்களுக்கு தெய்வம் எப்பவுமே. பேசஞ்சர் தான் எல்லாமே. இப்போ பிராண்டுங்கிறது வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிடுவோம் ஈஸியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு புது பிராண்ட் கிரியேட் பண்றேன்னா நான் கிரியேட் பண்ணிடலாம். பட் அந்த பிராண்டை வந்து யார்கிட்ட நான் நம்பி கொடுக்க முடியும்னா
ஒரு பேசஞ்சர் கிட்ட தான் பண்ண கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கிரியேட்டிங் பண்ண ஒரு புது பஸ் வாங்குறேன் அப்படின்னா பேசஞ்சர் வந்தால் தான் இப்போ எனக்கு வருமானம் இல்லைலாம் கிடையாது. அது மாதிரி தான் இன்ஸ்டாகிராம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து எப்போ பஸ் வரும், புது பஸ் எப்போ வரும், டிசைன் எப்படி இருக்கும். முன்னாடி அவங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம நாச்சியப்பனையோட பஸ் வந்து மற்ற எல்லா நினைலும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாமே, ஓகேங்களா. ஆனால் நம்ம நாச்சியப்பனையா பஸ்ஸுக்கு மட்டும் தனி ஃபேன் பேஸ் இருக்கு எனக்கு கேட்டிங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12.6K வரையும் இருக்காங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில். ஸோ இப்போ எங்கள் நாச்சியப்பனையா பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எங்கள் அண்ணன் இருக்காங்க, பாண்டிதுரை அண்ணன் பேர், ஐயாவோட பையன் பாண்டிதுரை அண்ணன், எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணன், தங்கமான அண்ணன். இப்போ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து இப்போ டிசைன் கொடுப்பாங்களா பஸ்ஸு, எங்கள் அண்ணனோட அந்த பஸ் டிசைன் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். லைக் ரிச் அண்ட் ப்ரீமியம் டிசைன் சொல்லலாம். ஓகே. ஆக்சுவலாக இப்போ நம்ம பஸ்ஸுக்கு வந்து கலர் கோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ, எல்லோ, கிரே, ஒயிட் இதுதான் நம்ம. ஆனால் நாங்கள் இந்த கலரை மட்டும் வச்சுமே எங்கள் அண்ணன் டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக. நீங்கள் ரெகுலராக எங்கே பாடி கட்டுவீங்க? நம்ம பாடி வந்து நிறைய இடத்துல கொடுப்போம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து 3 சேஸ் எடுத்து கொடுத்துருந்தோம் நம்ம. இப்போ பாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎன்ல வி மூர்த்தி அண்ணங்கிட்ட அவங்கள்ட்ட கொடுக்குறது ஒன்று, மாரித்தில் கொடுப்போம். அடுத்து இப்போ பெஸ்ட்ல கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக கொடுத்த 3 இது கொடுத்துருந்தோம். இதுக்கு முன்னாடி உள்ள வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மோட்டார்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இதில் கொடுத்துருந்தோம். நல்ல சூப்பரான வண்டி, வந்து தரமான வண்டி. ஓகே. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இந்த ரத்னம் படத்தோட வந்திருக்கும் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல. அந்த வண்டி வந்ததுலேருந்து இப்போயும் நம்ம நாச்சியப்பனையாக்க ஃபேன்ஸ் பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு நாளுக்கு நாள். எப்போ அது மாதிரி வண்டி எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னையும் கேட்பாங்க, அண்ணனை கேட்பாங்க, எங்க ஐயா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு NNL அப்படிங்கிற அந்த பிராண்டுங்கிற வந்து தூக்கி நிறுத்துறது எங்க ஐயா. அதோட ஈக்குவலா தூக்கி நிறுத்துறது வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஃபேன்ஸ். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பிராண்டுங்கிறது உருவாக்குறது ஈஸி, பட் பாதுகாத்து 65 வருஷம் வரை வந்திருக்கோம். விரைவில் 100 வருஷம் கண்டிப்பா வருவோம் நாங்க. கண்டிப்பா 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 வாழ்த்துக்கள் அதுக்கு. NNL சார்பா இப்ப நான் வந்து ஆஸ் அ பஸ் ஃபேனா தான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், ஓகேங்களா. பஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரே ரெக்வஸ்ட், இங்க பஸ் வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி படியில மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்டாண்ட் பண்றது. நான் நிறைய டைம் பார்த்துருக்கிறேன். அதே மாதிரி இளைஞர்களுக்கும் இதை நான் சொல்லுவேன், படியில மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருக்கு நல்லா இல்லை, ஏன்னா நம்மளை நம்பி நிறைய பேர் வராங்க பஸ்ல. சேஃப்டி ரொம்ப முக்கியம். சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா பஸ் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து எல்லாம் ஏறி ஒரு இடத்துல நிக்க முடியாதுதான், கஷ்டம்தான். எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு அர்ஜென்ட்டா எமர்ஜென்சிக்கு போயிட்டு இருப்போம் வந்துட்டு இருப்போம் நம்ம. ஸோ என்னோட கருத்து என்னன்னா படியில மட்டும் பயணம் செய்யுங்க, அவ்வளோதான். பஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ராக் பண்ணுங்க. அப்டேட் வரும் NNL சைட்லேருந்து விரைவில், கூடிய சீக்கிரம் அப்டேட் கொடுப்போம். எங்கள் அண்ணன் ஓகேலாங்களா, அப்டேட் ரெடி. டோட்டலாக இந்த NNL அப்படிங்கிற பிராண்டு கீழே டோட்டலாக உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது? ஆக்சுவலாக ரொம்ப ஒரு பாப்புலரிட்டியான லெவலில் தான் இருக்குது. அதுமாதிரி நாங்கள் வந்து நிறைய ரூட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். எல்லா பிராண்டுமே லைக் எப்படி சொல்கிறதுனா, லைக் எல்லா ரூட்டுமே வந்து நான் சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். NNL வந்து எங்கள் ஐயா வண்டி ஒன்று, நாச்சியப்பன் ஐயா வண்டி, சரவணன் ஐயா வண்டி, பாண்டி ஐயா, அப்புறம் வைரவன் ஐயா எல்லா வண்டியும் இருக்கு. அதே மாதிரி பாண்டியன் ஐயாவுக்கு வந்து வண்டி அதிகம். வைரவன் ஐயா வண்டி வந்து நம்ம மதுரை தேவகாட்டையில பார்க்கலாம் அதிகமா. நல்ல சூப்பரான வண்டி, அற்புதமான வண்டி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம NNL பொதுவாக நான் சொல்றேன் என்னென்ன ரூட்ல கவர் பண்றேன்னா, மதுரை தேவகாட்டை, காரைக்குடி, திருச்சி புதுக்கோட்டை, பொன்னமராவதி, சிங்கமுனரி, நத்தம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கிட்டு மதுரை டு சிவகங்கை, மதுரையிலேருந்து ஆனந்தூர், நிறைய ரூட் வந்து கவர் பண்றோம். நியர்லி நம்ம ஒரு 20-25 ரூட்டு கிட்ட நம்ம வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பத்தூர் வரும். அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பஸ் வந்து பாத்தீங்கன்னா 9495. இந்த பஸ் நம்பர் 9495 அப்படின்னாலே எங்க ஐயா வண்டி தான். அதுக்கே தனி ஃபேன் பேஸ் இருக்கு அந்த நம்பருக்கு மட்டும். எல்லாரும் அந்த பஸ் கலருக்கு அடிமையாகி பார்த்துருப்பாங்க. வண்டி நம்பர் அடிமையா வருதுன்னா இப்ப எங்க ஐயா வண்டியில இருக்கு. இப்ப அதே மாதிரி உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க கன்ஃபார்ம் மதுரை காரைக்குடின்னு கால் பண்ணுங்க. எங்க ஐயாக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டு கூட சொல்றேன். நம்ம வண்டியில ஒரு ரிவ்யூ மாதிரி எடுத்து போடுங்க, பிடிச்சதை எடுத்து போடுங்க. கண்டிப்பா அந்த சைட் போகும்போது கண்டிப்பா பஸ்ல டிராவல் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். கண்டிப்பா. ஸோ ஓகே மக்களே, ஒரு பஸ் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். அண்ட் புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை அந்த சைடில் இருந்தீங்க அப்படின்னா என்னென்ன பார்த்துருக்காம உங்களுடைய சைல்டுஹுட் இருந்திருக்காது. ஸோ ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜ் போகிறதுக்கோ கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் ஏறி இறங்கியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கும்போது. இந்த வீடியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கு சுபாஷ் அவர்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை. பை கைஸ்.